அனைவருக்கும் வணக்கம். பாட்டில்நெக் சீரிஸோட எபிசோட் 2ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சன் இன்ஃப்ரா குரூப்ஸோட மேனேஜர் மிஸ்டர் எஸ் ஹரிஹரசுதன். இவரோட கம்பெனி பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து விஜய் டிவி கண்டக்ட் பண்ண டால்மே பெஸ்ட் ஹோம் அதுக்கான அவார்டு வந்து 3 ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காங்க சென்னையோட நார்த் அண்ட் வெஸ்ட் ஜோனுக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பெஸ்ட் இன்டீரியர் அண்ட் ஆர்கிடெக்ட் ஃபோனுக்கான அவார்டையும் வாங்கியிருக்காங்க. கம்பெனி பத்தின அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்ற அதே சமயத்துல இந்த கம்பெனியோட மேனேஜர் டைரக்டர் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கெஸ்டோட அச்சீவ்மெண்ட் பத்தி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இவர் வந்து தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஆர்கிடெக்ட் கோர்ஸ் பண்ணிருக்காரு. கோர்ஸ் பண்ற காலத்திலே வந்து காலேஜ்ல டாப்பரா இருந்திருக்காரு. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம திருமலை நாயக்கர் அவார்டும் காலேஜ் டைம்ல அவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ பாட்டில்நெக் சீரிஸோட எபிசோட் 2க்கு சன் இன்ஃப்ரா குரூப்ஸோட மேனேஜர் மிஸ்டர் எஸ் ஹரிஹரசுதன் அதில் வரவேற்கல வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். சார் வெல்கம். வெல்கம் சார். வெல்கம் சார். சார் நாங்கள் வந்து இப்போ ரொம்ப வருஷமா உங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட நிறைய லேர்னிங் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இதை நாங்கள் யாரெல்லாம் இன்டர்வியூ பண்றோமோ, யாருக்குள்ள நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோமோ அவங்க கிட்ட இதே விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் எங்களுக்கு தெரிஞ்ச உங்களை பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க எடுத்துக்கிட்ட சில விஷயங்களை வந்து எங்களையும் தாண்டி சில பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றது நாங்க விருப்பப்படுறோம். ஸோ அந்த நோக்கத்தோட தான் வந்து இந்த ஜென்சி டாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபாரமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சார். ஸோ எகைன் நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணுறதை தாண்டி நாங்களாம் உங்களை பார்த்து இன்ஸ்பயரா இருக்கோம் நிறைய இடத்துல. பரவாயில்ல, ஹரி சார் கிட்ட இருந்து நம்ம விஷயத்த நம்ம கத்துக்கணும், ஹரி சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து நாங்க நிறைய விஷயத்த வந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அதே வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நாங்கள் பகிரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அப்படி பார்க்க போறப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப காலம் இருக்கும் சார். ஒரு பிசினஸ்க்குள்ள நம்ம வரமா இருந்தாலும் சரி, ஒரு ஐடியாவை எடுத்து அந்த ஐடியாவை வந்து அடுத்த கொண்டு போறோம்னா இருந்தாலும் சரி, ஆரம்பம்ன்றது ஒருத்தருக்கு வந்து ஸ்கூல்ல ஆரம்பிச்சுக்கலாம், இல்ல காலேஜ்ல ஆரம்பிச்சுக்கலாம், இல்ல ஒரு ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். அங்க இருந்து அவங்க பிசினஸ்குள்ளார வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு செய்து. ஸோ அந்த ஆரம்ப காலம் உங்களோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது, அடுத்தது வாழ்க்கையில அடுத்த லெவல் காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது, ஸ்கூல்ல காலேஜ் நீங்க எப்படி இருந்தீங்கன்றதை எங்களுக்கு கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க சார். தேங்க்யூ சார். உதயன் சார் அண்ட் சதீஷ் சார், ஃபீலிங் ஸோ ஹாப்பி டு பி வித் யூ. ஸோ இது ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் இது. தேங்க்யூ சார். சார் இப்போ ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சின்ன சர்க்கிள் தான் சார். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறதுலாம் பெரிய லெவலில் சர்க்கிள் இருக்காது. ஸோ நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான் யூஸ்வலாக. ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டேன், பழக மாட்டேன். பட் எனக்கு பெயிண்டிங்ஸ்லையும் ஆர்ட்லையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து வரைஞ்சிட்டே இருப்பேன். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரை எனக்கு கரிக்குலம் பற்றியோ இது என்ன ப்ரொஃபஷன் ஆக போகிறோம் பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. எல்லாருமே என்ன இருக்கும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். பட் எனக்கு அது கூட கிடையாது. ஜஸ்ட் ஐ என்ஜாய் மை ஸ்கூல் லைஃப். இன்ஜினியரிங் கோச்சிங் கிளாஸும் ஜாயின் பண்ணிட்டேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் நடந்துட்டு இருக்கும்போது தான் எங்கள் அண்ணா சென்னையிலேருந்து மிஸ்டர் விஜய் கிருஷ்ணான்னு சொல்லி இஸ் ஒர்க்கிங் இன் சிடிஎஸ் ரைட் நவ். ஸோ அவர் தான் வந்து உன்னோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஃபீல்டு இருக்கு, உன்னோட பேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஃபீல்டு இருக்கு, ஒய் கான்ட் யூ ட்ரை தட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு சில வேர்ட்ஸ் வந்து என் ஃபாதர் வந்து என்னை ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த கேட்ல வச்சு எனக்கு ஓரியன்ட் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஆர்கிடெக்சர்னு இருக்கு, போரியா அப்படின்னு. எனக்கு அந்த ஒரு 2 நிமிஷம் பேசினது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்போ படிச்சா இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இது பண்றதுனால நான் ஆர்கிடெக்சருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம்ல தான் இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஸோ தோ ஐ வாஸ் இன் ஸ்டடிங் இன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங் ப்ரிப்பேரே பண்ணலை. ஆர்கிடெக்சருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஐ காட் த சீட். எனக்கு இன்னொன்று ஹோம் சிக். ஸோ ஐ வாண்ட் டு பி இன் நியரஸ்ட் காலேஜ். ஆப்வியஸ்லி தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு மூவ் இன் டு திஸ் காலேஜ். காலேஜை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. எங்கள் ஸ்கூலோட டைப் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, எஜுகேஷனல் ஓரியன்டா, ஒரு டிசிப்ளின் ஓரியன்டா, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா போன மாதிரி இருக்கும். பட் காலேஜ் பொறுத்தவரை அந்த பர்டிகுலரா எங்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெகுலரா இருந்துச்சு. எனக்கு டோட்டலா என்னமோ ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடமா ஒரு வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அங்கேயும் வந்து அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் படிக்கிறோம். அப்போ எல்லாரோட்டையும் ஒவ்வொரு சில யூனிக்னஸ் பார்த்தேன். ஸோ இப்போ இந்த டைம்ல நமக்கான யூனிக்னஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் காலேஜ் டைம்ல. ஸோ என்னோட ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே தேவர் வெரி மச் மோட்டிவேட்டிங் மீ. என்ன பண்ணாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஸ்டாஃப் சைடாக இருக்கட்டும், நல்ல மோட்டிவேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன்ஸும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தாட் ப்ராசஸ் வந்து மைண்ட்ல வந்துச்சு.
ஸோ காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு, அடுத்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அகைன் ஆர்கிடெக்டை தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நிறைய டிசைனிங் இதில் தான் 5 இயர்ஸ் எங்களோட கோர்ஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு டிசைன் வரும்போது எக்ஸிகூஷன் அப்படிங்கிற பார்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டிசைன் பண்ணுறதுக்கும் சைட்டோட எக்ஸிகூஷன் பார்ட்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஸோ ரொம்பவே வெக்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கிரியேட் பண்ணுறோம், பட் நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே பேப்பர்லேயே தான் இருக்கு, ஏன் வந்து அது சைட்ல ரியல் டைம் கொண்டு வர முடியலன்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ என்ன ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னா, தேர் ஆர் வெரி குட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பட் எங்களோட கிரியேஷன் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அலாங் த வே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கூடயே டிராவல் பண்ண வேண்டியது. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இம்பாசிபிளா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும், ஏன்னா கிரியேஷன்ஸ் அப்படிங்கும்போது மேசன்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கும், பிளம்பர்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கும், எலக்ட்ரிஷியன்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கும், பெயிண்டர்ஸ், எல்லாத்தையுமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி வந்து இம்மிடியட்டா கொண்டு போய் சேர்த்துட முடியாது. ஸோ 2-3 பில்டிங்ஸ்ல வந்து நானே ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டேன். நம்ம பண்ண டிசைன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. ஸோ பிஃபோர் த கன்ஸ்ட்ரக்ஷன், ஆஃப்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரெசன்டேஷனுக்கும் ரியல் டைம் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா நிறையாவே டிஃபரன்ஸ் இருக்கும். நாட் 10 to 20%, ஒரு 40-50% டிவிஷன் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வெளியூர் போயிட்டு வந்திருப்போம், பார்த்தா சார் இது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, இதை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு இது வரும். இல்லை சார் இது இப்படி பண்ணா தப்பா வருமே சார் அப்படின்னா, சரி சார் கட்டியாச்சு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஸோ அஸ் பில்டிங்கா வந்து ஓனர்ஸ் வில் பி சாட்டிஸ்ஃபைடு, பட் அஸ் அன் ஆர்கிடெக்ட் என்னோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிரியேஷன் வரல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ரொம்பவே இருந்துச்சு. ஸோ தென் வி ஸ்டார்டட் ஃபார் பிளானிங் ஃபார் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. சரி நம்மளே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அகைன் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ். ஸோ அப்பா வந்து யூனிவர்சிட்டியில அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் இருந்தாங்க. ஸோ இந்த ஃபீல்ட்ல எங்களோட ஃபேமிலிலன்னு சொல்லி தெர் இஸ் நோ ப்ராக்டிசிங் இன்ஜினியர்ஸ் ஆர் எனி ஒன். ஸோ எல்லாமே நான் என்னோட ரிஸ்க்ல தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஷுட் தேங்க் மை பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டு கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பை borrowing from funds from the neighbors and arranging loans and everything. இன்னொன்று எங்களை நம்பி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் சக்ஸஸ் ஆக மாட்டோமாங்கிறதே வந்து ஒரு பெரிய தாட் ப்ராசஸ்ல இருந்திருக்கும். இருந்தாலும் எங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு ஸ்டார்டட் திஸ் ஃபார்ம். ஸோ நான் ஆரம்பிக்கும் போது கம்பெனியில் ஃபர்ஸ்ட் 3 பேர் இருந்தோம். ஸோ நான் ஒருத்தரும் என்னோட அசிஸ்டன்ஸ் 2 பேர் இருந்தாங்க. ஸோ என்னோட விஷயம் நான் ஃபுல்லாக அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி சைட் விசிட்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு கூட கைட் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ்ல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஸோ அதை வச்சு ஒரு சில 2-3 பில்டிங்ஸ் நாங்க பிளான் பண்ணி கொண்டு போனோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் பண்றோம், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றோம், ஃபினிஷிங் பார்ட் அப்படிங்கிற போது இன்டீரியர்ஸ். ஸோ இன்டீரியர்ஸ் திருப்பி வெளியே டிபெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது எங்களோட போர்ஷனை ஃபுல்லா அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க புதுசா இன்டீரியர் டிசைனர் வரும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் உள்ள வருது, எங்களோடதுல மேட்ச் ஆகலை. ஸோ அந்த நேரம் தான் என்னோட பிரதர் விக்னேஷ் பிரபு வந்து he was working at செட் டிசைனர் இன் சன் டிவி. ஸோ அவரை வந்து ஆக்சுவலாக ஃபீல்டுக்குள்ள கூப்பிட்டு ஒய் கான்ட் யூ ஜாயின் திஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அவனும் பயங்கர இன்ட்ரெஸ்டட் ஆகி ஜாயின் us in 2004. ஸோ we were a single point solution for architecture, construction and interiors. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பிசினஸ்ல என்னெல்லாம் நீங்க பாட்டில் நெக்ஸா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க சார்? எதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு ஆஸ் அ பிசினஸ் மேனா நீங்க ஆன பின்னாடி? ஆர்கிடெக்டா இருக்க போகும்போது நீங்க சொன்னீங்க நான் எப்படி பிசினஸ் பில்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்க இதுல நீங்க சொன்னீங்க. பட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிசினஸ் மேன் ஆன பின்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் பாட்டில் நெக்ஸ் வந்தது அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவீங்க சார்? சார் ஆக்சுவலி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபண்டிங் ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் சார் இருக்கும். ஸோ மேக்கர்ஸ் ரெஜிஸ்டர்ட் அஸ் அ கம்பெனி, மார்க்கெட்டில் எங்களை நாங்கள் யாருன்னு காட்டணும் அப்படின்னா பிராண்டிங்க்கு தேவைப்பட்டுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹேட் நோ ஃபண்ட்ஸ். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா லேபர் சைடில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லேபரை மீட் பண்ணுவோம். ஸோ எங்களோட விஷனை நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அது சைட் எக்ஸிக்யூஷன் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் லேபர்ஸ் ஓரியன்டேஷன் பண்ணிட்டு போயிருப்பேன். நெக்ஸ்ட் டே டீமே வேற டீம் மாறி இருக்கும். ஹெட் மட்டும் ஒரே ஆள் இருப்பாங்க, சபார்டினேட் லேபர்ஸ் எல்லாமே மாறி இருப்பாங்க. ஸோ ரீஒர்க் நிறையா வந்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதி எக்ஸிபிஷன் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய காஸ்டிங் ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். சார் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 30 lakhs பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொல்கிறேன் 2001 or 2002 30 lakhs பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
எண்ட் ஆஃப் த டே திடீர்னு ஒரு வீக்கெண்ட்ல பார்த்துட்டு இன்னொரு சார் ஒரு 5 lakh அடிஷன் தேவைப்படுற மாதிரி இருக்கும் சார் ப்ராஜெக்ட் அப்படின்னா கிளைண்ட் சைட்ல ஃபண்டிங் ரைஸ் பண்றதுல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ ஏன் சார் இது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதெல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ பட்ஜெட் ஃபினான்சிங்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. மானிட்டரிங் தி கேஷ் ஃப்ளோஸ், பேமெண்ட்ஸ் வாங்கி லேபர்ஸ்க்கு பேமெண்ட்ஸ் பண்றது, அவங்கள காஸ்ட் ஃபிக்ஸிங்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு சில சேலஞ்ச் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் எனக்கு ரோல் மாடல் அப்படிங்கிறது கிடையாது யாரும். ஸோ நானும் வேற எங்கேயும் கம்பெனிலே ஒர்க் பண்ணல. ஸோ மேபி அது நான் பண்ண தப்பா கூட இருக்கலாம் நினைக்கிறேன். பட் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு பி இன் பிஸ்னஸ். ஏன்னா நான் 4th இயர் பண்ணும்போது ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தொட்ட ப்ராஜெக்ட்ஸை வந்து விட முடியல, என்னால் வேற இடத்துக்கு ஒர்க்குன்னு போக முடியல. ஸோ கண்டினியூஸாக ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு, எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணிட்டே இருந்தோம். தென் ஆட்டோமேட்டட் மூவ் டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஜெக்ட் எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு போயிட்டே இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹிண்ட்ரன்சஸ் வரும். ஸோ ஒரு சில இடத்துல கிளைண்ட் மட்டும் டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சில இடத்துல நானும் கிளைண்ட்டும் சேர்ந்து டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சில இடத்துல டெக்னிக்கல் சப்போர்ட்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், லேபர்ஸ்க்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஆக்சுவலா விருதுநகர் அப்படிங்கிற ஊர்ல இருந்தா ஹெட் ஆஃபீஸ் எங்களோடது. ஸோ என்னோட நேட்டிவ் பிளேஸ் அது. இங்கதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு வெளியூர்லாம் போறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ என்ன என் கூட படிச்ச கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஆர்கிடெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா they were settled in பெங்களூர் அண்ட் சென்னை. எனக்கு வந்து நம்ம ஹோம் டவுன்ல வி வாண்ட் டு பி யூனிக் அஸ் ஐ செட் எர்லியர். காலேஜ்ல எனக்கு சொல்லி கொடுத்தது அதே தான். ஸோ யூனிக்னஸ் அப்படிங்கிறது வரும்போது நம்ம ஊர்ல ஏன் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கஸ்டமர்ஸ், இப்போ நான் சென்னை கஸ்டமர்ஸ் மீட் பண்றேன் அப்படின்னா, சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, விருதுநகர்ல இருந்து வரீங்களா, சார் அங்க எப்படி சார் எக்ஸ்போஷர் லெவல்லாம் இருக்கும், என்னோட ஃப்ரெண்டு ஆர்கிடெக்ட் பெங்களூர்ல இருந்து ஒர்க் பண்ணாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, இது மாதிரிலாம் விருதுநகர்ல ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களா, விருதுநகர்ல படிச்சிருக்கேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த எக்ஸ்போஷர் லெவல்ல நிறைய ஒரு பாட்டில் நெக்ஸ் வந்து இருந்துச்சு சார். எஸ் சார். சார் இப்போ உங்களோட பாட்டில் நெக்ஸ் எல்லாமே உங்க பிசினஸ்ல இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லிஸ்ட் ஆன் பண்ணிருந்தீங்க. இந்த பாட்டில் நெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படிங்க சார் ஓவர் கம் பண்ணீங்க? என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தீங்க? இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நீங்க எடுத்தீங்க சார்? பாட்டில் நெக்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா டே 1 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் படிச்சதுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது போறதுக்கும் டோட்டலா தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தேன்னு சொன்னேன்ல சார். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஸ்டார்டட் மூவிங் அலாங் வித் மை கான்ட்ராக்டர்ஸ். ஸோ என்னோட கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50+ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொருவரோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் போய் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன், போய் அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ பில்டிங் எக்ஸிபியூஷன் நடக்கும்போது அவங்க கூட உட்காந்து இது ஏன் இப்படி பண்றீங்க, என்ன ரீசன்னால இது பண்றோம், இது ஏன் இப்படி பண்ணா இப்படி ரிசல்ட் வருமா வராதாங்கிறது எல்லாம் அவங்களுக்கு நான் ஓப்பனா கேட்க ஆரம்பிச்சோன்னே தே வர் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ. எல்லாருமே எனக்கு அவங்களோட இன்புட்ஸை வந்து ஷேர் பண்ணாங்க சார். ஸோ அந்த நேரம் எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிபியூஷன் சைட்ஸ்ல வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எனக்கு வந்து சின்ன சின்னதாக அப்படியே கிளாரிஃபை ஆகிட்டே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் எந்த ஆர்கனைசேஷன் போனாலுமே சரி, ஆர்கனைசேஷன்ஸோ யாரை ஒரு பெரிய ஒரு விஐபி யாரை போய் பார்க்க போனாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றது ரிசப்ஷன்ல இருந்து என்ன அவங்க எப்படி கேர் பண்ணி அவங்களோட பாஸ் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க, அவங்க பாஸ் என்கிட்ட என்னென்னலாம் பேசுறாரு, அந்த பாஸ்க்கு நெக்ஸ்ட் லெவல் இருக்க பர்சன்ஸ் என்னென்னலாம் பேசுறாங்க, ஆஃபீஸ்ல என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டே இருப்பேன் சார். ஸோ ஸ்டடி பண்ண ஒன்னொன்னையா வந்து நான் எங்களோட கம்பெனில இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, அதுல நிறைய ஃபிளாஸும் வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா செக்லிஸ்ட் மட்டுமே ஒரு 100 போயிருச்சு. ஸோ ஒர்க் பண்ற டைம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஒரு ஆர்வத்துல நிறைய எங்கெங்க என்னென்ன பாக்குறோமோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டே இருந்தோம் சார். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், எல்லா சைட்லயுமே இன்புட்ஸ் நிறைய கிடைச்சிச்சு. தென் தி பட்ஜெட் ப்ராப்ளம் ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, டோட்டலா லிஸ்ட் அவுட் பண்ணோம். ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை இருக்கு, எங்கெங்கெல்லாம் கிளைண்ட்ஸ் டிவேட் ஆவாங்க அப்படிங்கிறதையும் இது பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைல் செலெக்ஷன்ல டிவேட் ஆவாங்க, நான் ஒரு ரேட் சொன்னேன்னா அவங்க ஒரு ரேட் ஹை ரேட் போவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணேன்னா, இந்த டிவிஷன்ஸ் வரையும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ என்னோட எஸ்டிமேஷனே கிட்டத்தட்ட ஒரு 10-12 பக்கம் இருக்கும் சார். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து டோட்டலா இட் ஷுட் பி கிளியர், எதுவுமே ஹிடன் காஸ்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா வரும் அப்படின்னு சொன்னா நான் 50 lakhs ஆகும் சார் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுவேன். சார் அந்த ஆர்டர் எனக்கு வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா வந்தா அது ட்ரஸ்டட் ஆர்டரா இருக்கும்.
ஸோ என்ன ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க கம்மி பட்ஜெட்னு சொன்னீங்க, இப்போ ப்ராஜெக்ட் இழுத்துருச்சு, எனக்கு ஆர்கிடெக்ட் பிரைசிங் இழுத்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நெகட்டிவ் இது வரக்கூடாதுங்கிறது ரொம்ப நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன் சார். ஸோ நான் என்ன காஸ்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த காஸ்டிங்கை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் கொடுக்கறனால கிளைண்ட் சைட்லயும் அதை ஃபண்டுக்கு ப்ரிப்பேர் ஆனா மட்டும்தான் ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஸோ அந்த இதுல வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. தென் டீம் நல்லா ஃபார்ம் பண்ணிட்டோம் சார், ஏகப்பட்ட டீம் ஃபார்ம் பண்ணோம். ஆனா ஒரு ஆள் கூட நிக்கல. இன்னைக்கு ரெக்ரூட் பண்ணுவேன், ஒரே வாரத்துல ஓடிடுவான். ஒரு மாசம் ட்ரெயின் பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்த் அவன் இருக்க மாட்டான். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா, வென் வி கிராஸ் த நம்பர் 10, 10 பேருக்கு மேல போனோடனே எங்களோட சேலஞ்சஸ் புதுசா இருந்துச்சு. என்னடா அது எக்ஸ்டர்னல்ல தான் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கேன்னு பார்த்தா இன்டர்னல் நிறைய வருது. ரொம்ப அது திருப்பி நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ செக்லிஸ்ட் எல்லாம் படிச்சு பார்த்தோம், எங்களாலேயும் ஒரு ஓரியன்டேஷன் பண்ண முடியல. ஸோ அப்பதான் 2013 ஐ திங்க் வி மெட் யூ கைஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு நம்ம ஆர்கனைசேஷனை ஏன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்தப்போ வந்து யூ கைடட் அஸ் அ லாட். அதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க எனக்கு உள்ள ஃபார்முக்குள்ள வந்தோன்னா, சார் நீங்க அப்படி இருப்பீங்க, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு பயங்கரமா புகழ்வீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிட்டீங்க, சார் நீங்க உங்களோட பொசிஷன் இந்த மார்க்கெட் அப்படின்னு 0.00025% இந்த மார்க்கெட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு அந்த டைம்ல. என்னடா ஒரு கன்சல்டன்ட் பே பண்ணி கூப்பிடுறோம், வந்து பார்த்துட்டு இப்படி டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு. அப்புறம் தான் என்னோட ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு, அந்த ஃப்ரேம் விட்டு வெளியே வந்து நான் பார்த்தேன் மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்க, ஸோ அவங்களோட டீம் ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, நம்ம கம்பெனில என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வி வர் 10 times bigger than what other companies had. அதே நேரம் அவங்களோட ப்ராஜெக்ட் லெவலும் அவங்களோட எக்ஸிகூஷன் லெவலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1/20th டைம் தான் இருந்தோம். ஸோ அந்த டைம்ல வி ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் த டீம் பில்டிங் அண்ட் அகெயின் தி மார்க்கெட் லெவல். தென் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி வி ஃபார்ம் தி 5S ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ வேஸ்டேஜஸ் ரெடியூஸ் பண்ணி நம்மளால காஸ்டிங்ஸ் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பிளேஸ்ல எல்லா இடத்துலையும் 5S சிஸ்டம் இன்கார்பரேட் பண்ணோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து 5S பண்றீங்களான்னு சொல்லி என்னை பார்த்து சிரிச்சாலே நிறைய பேர் உண்டு. பட் இருந்தாலும் என்னோட ரிசல்ட் வந்து எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. சார் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லி தான் நான் நிறைய பேரை கைட் பண்ணியிருக்கேன். தென் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சாரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரூல்ஸ் சொல்லக்கூடாது. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லா லெவல் ஆஃப் பீப்புளுக்கும் டிஃபைன் பண்ணோம். ஸோ கன்சல்டன்ஸ் நாங்கள் எடுக்கும் போது விவர் அரௌண்ட் 25 இன் நம்பர். ஸோ 25 பீப்புளுக்கும் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக டெசிக்னேஷன் கொடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவன நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கி, ஸோ அவனுக்கும் ஒரு எனர்ஜெட்டிக் இது கொடுத்து எங்களோட ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பர்சன்ஸ்லாம் இன்னைக்கு அவங்க எல்லாருமே தேர் இந்த ஹையர் பொசிஷன், டேக்கிங் கேர் ஆஃப் தி என்டையர் டீம் பிலோ தெம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து டக்குன்னு ஒரே நாள்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரல. ஸோ வி ஒர்க் ஃபார் அரௌண்ட் சம் 7 to 8 years ஐ திங்க். ஸோ நவ் ஒரு 80 பேர் இருக்கோம் இப்போ ஆர்கனைசேஷன்ல. ஸோ இன்னைக்கு நாங்க ஒன்று நினைச்சோம் அப்படின்னா the same thing will be reflected in the bottommost person. So this is only because of the organization structure and the leaders behave பண்ற விதம், அவங்களை எப்படி வந்து நம்மளோட சபார்டினேட்ஸை ட்ரீட் பண்றாங்க, அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்றாங்க, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. மோரோவர் பிஎஸ்எஸ்ன்னு ஒரு செஷன் வச்சிங்கன்னு நினைக்கிறேன், ப்ராப்ளம் சால்விங் செஷன். ஸோ அந்த செஷன் தான் வந்து வி ஹேட் அ கிரேட் பிரேக் த்ரூ. ஸோ எங்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே நல்லா தான் ஒர்க் பண்றாங்க, நல்லா தான் இருக்காங்க, டெடிகேட்டடா இருக்காங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்குள்ள அவ்வளோ பர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அந்த பிஎஸ்எஸ்ல தான் வெளியே வந்துச்சு. ஸோ அந்த செஷன் இப்போ ரெகுலரா எவ்ரி இயர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கெல்லாம், ஏன்னா நியூ கமர்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சில இடத்துல பாட்டில் நெக்ஸ் இருக்கும் அகெயின். ஸோ அது எல்லாமே ஸ்லாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஎஸ் செஷன்ஸ் பண்றோம். Then for past 3 years we are doing profit sharing system. So apart from the salary, so company எந்த லெவலுக்கு grow ஆகுதோ நம்மளோட மெம்பர்ஸும் grow ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ ஃபாதர் பொறுத்தவரையும் ஃபினான்ஷியலா டே 1 or 2 ஆஃப் எவ்ரி மந்த் அவங்களோட சேலரியோ அவங்க கிரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸோ அது லேர்னிங் வந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆழமா பாய்ஞ்சிருச்சு. ஸோ நம்ம க்ரோ பண்றது நம்ம மட்டும் க்ரோ ஆகக்கூடாது, நம்மளோட கோ மெம்பர்ஸும் சேர்ந்து க்ரோ ஆகணுங்கிறது எங்களோட ஒரு பெரிய தாட் ப்ராசஸா மாறிச்சு. தென் ப்ராஜெக்ட் ட்ராக்கிங்ல நிறைய பாட்டில் நெக்ஸ்ட் பண்ணோம்ல சார், நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ராஜெக்ட் போக மாட்டேங்குது வர மாட்டேங்குதுன்னு சொல்லி.
ஸோ அது எல்லாமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவ்யூ சிஸ்டம்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ வீக்லி ரிவ்யூ சிஸ்டம்ஸ் இருக்கும், டெய்லி ரிவ்யூ சிஸ்டம்ஸ் இருக்கும். டெய்லி ரிவ்யூ சிஸ்டம்ஸ் பண்ணி டீமே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அது எப்படி சால்வ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து எங்களோட டீம் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ வீக் ஆன் வீக் நாங்கள் எல்லாருமே டீமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ட்ரெஸ் கோட் கொண்டு வந்தோம் ஆஃபீஸ்க்கு. ஒரு கார்பரேட் கம்பெனியில் என்னென்னலாம் நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணோம். நிறைய எம்ப்ளாயிஸ் இதனால வேலையை விட்டு போகவும் செஞ்சாங்க. ஸோ ஒரு டைம் இந்த 20 மெம்பர்ஸ் இருக்கும்போது நீங்க வந்தீங்க, ஒரு 1 மந்த்க்குள்ள 10 பேர் வெளியே போயிட்டாங்க. ஸோ ஏன்னா அந்த சிஸ்டம் அடாப்ட் ஆகலை. ஸோ அகெயின் வென் வி வாண்ட் டு க்ரோ, அந்த எனர்ஜி இருக்கிற பீப்புள் உள்ள இருந்தாங்கன்னா மட்டும்தான் க்ரோ ஆக முடியும். ஸோ நாங்கள் அதை பற்றியும் கவலைப்படல. அந்த 10 பேர் வெளியே போகும்போது 20 பேர் பார்த்த வேலையை நாங்கள் 10 பேர் தான் பார்த்தோம். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. பட் வித்தின் எ இயர் நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்தாங்க, எல்லாருமே ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஸோ இந்த டே 1ல இருந்தே அவங்களுக்கு கம்பெனியோட கம்ப்ளீட் கல்ச்சர் வந்து நாங்கள் உங்களோட இதில் ஃபாலோ பண்ணனால, ஸ்ட்ரக்சர் பண்ணனால எங்களுக்கு அது ஈஸியாக கொண்டு போக முடிஞ்சிச்சு. சார் இப்போ வந்து நீங்க ஆண்டர்பிரனர் ஆயிட்டீங்க, ஒரு பிசினஸ் லீடர் நீங்க. பட் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷன், ஆர்கிடெக்டா நீங்க இண்டிவிஜுவல் ரோல் பிளே பண்ணதுக்கும் இப்ப வந்து பிசினஸ் மேனா ஒரு பிசினஸ் லீடரா இருக்கிறதுக்குமான டிஃபரன்ஸ் என்ன சார் ஃபீல் பண்றீங்க? சார் 5 வருஷம் படிக்கும் போதும் மைண்ட்ல வந்து ஆர்கிடெக்ட் நல்லா போட்டு விதைச்சி வச்சுட்டேன். வெளியே வந்து பார்க்கும்போது we are born to design the earth அப்படிங்கிற மாதிரி வச்சுதான் ஒரு ஃபார்ம் நேமே வந்து டெசர்ட்ங்கிற மாதிரி தான் வச்சிருந்தோம், டிசைன் த எர்த் அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன ஆயிடுச்சு, இந்த எக்ஸிகியூஷன் எரர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது திருப்பி அடுத்த லெவல் போகும்போது we frame the construction company. பட் அஸ் அன் ஆர்கிடெக்டா இருக்கிறத விட இப்போ ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறது வந்து நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். பிகாஸ் we have around 80 family members right now for us. ஸோ எனக்கு வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயிஸுங்கிறத தாண்டி என்னோட சன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 80 பேரா இருக்கும். ஸ்டில் we want to grow to 500 members. என்னோட ஒர்க்கர்ஸ் டீமுமே பார்த்தீங்கன்னா 20 வருஷமா எங்க கூட டிராவல் பண்ற ஒர்க்கர்ஸ்மே இருக்காங்க. ஸோ அவங்களும் சேர்ந்தீங்கன்னா அது ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு 600 மெம்பர்ஸ் ஃபேமிலியா இப்போ இருக்கும். இதுவே வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, என் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னோட டிசைன் பேப்பர்ல மட்டும் இல்லாம இன்னைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோமோ that is becoming into reality. So clientோட ஐடென்டிட்டி ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இட்ஸ் an identity of a client. So they have a lot of dreams and everything. அது எல்லாமே பேப்பர்ல மட்டும் காமிக்கும் போது நல்லா இருக்குங்கிறத தாண்டி அவங்க யூஸ் பண்ணும்போது வாட் யூ ஷோன் யூசிங் தட் அப்படின்னு அவங்க சொல்லும் போது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் வருது சார். எஸ் சார். சார் லாஸ்ட் 6-7 இயர்ஸா உங்க கூட நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சார். குவாலிட்டி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத நிறைய நான் பார்த்திருக்கேங்க சார். அப்போ ஒரு குவாலிட்டி அப்படின்ற அந்த வேர்டுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மட்டும் நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க சார். அப்கோர்ஸ் குவாலிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் ரோல் எல்லா ஒரு ப்ராடக்ட்லயும் சரி, எல்லா ஒரு சர்வீசஸ்ல அப்படிங்கிறது சரி. ஸோ ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் அப்படிங்க எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கிறதுல தான் வரும். ஸோ எங்க ஃபீல்டை பொறுத்த வரையும் இந்த ஆர்கிடெக்சர் அண்ட் கிரியேட்டிவ் ஃபீல்டு குவாலிட்டி கேன் நெவர் பி டிஃபைன்டு. ஸோ குவாலிட்டியிலே பார்த்தீங்கன்னா நிறைய சப் சேலஞ்சஸ் இருக்கும். டைம்லி கம்ப்ளீஷன் பண்ணி கொடுக்குறாங்கிறது ஒரு குவாலிட்டி ஃபேக்டரில் இருக்கும். தென் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, அதாவது 0% எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த இதில் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறதுல ஒரு இது இருக்கும். எந்த அளவுக்கு நாங்கள் கிளைண்ட்டோட இதை அப்சர்வ் பண்ணி நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கும் சார். ஸோ நான் இது என்னதான் குவாலிட்டி கண்ட்ரோல், செக்லிஸ்ட், தென் ஆன் டைம் கம்ப்ளீஷன்ஸ் இதெல்லாம் பண்ணாலும் ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது த வேர்ட் ஃப்ரம் த கிளைண்ட், சார் ஐ எம் ஸோ ஹாப்பி வித் மை ப்ராஜெக்ட், எனக்கு நான் நினைச்ச மாதிரி ப்ராஜெக்ட் வந்துருச்சு, என்னோட லிவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, நான் என்னென்னலாம் ட்ரீம் பண்ணியிருந்தேனோ இட்ஸ் இன் மை பிளேஸ் ரைட் நவ், ஸோ ஐ எம் என்ஜாயிங் தட் திங் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது தான் த ரியல் குவாலிட்டி இஸ் டெலிவர்டு. ஸோ இதை வந்து நான் 2001ல இருந்தே வந்து ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் பில்டிங் ஈவன் தோ வி லாஸ்ட் சம் மணி ஆன் தட், இந்த வேர்டு கிளைண்டோட இதுல இருந்து வரணுங்கிறதுனால நாங்கள் ஆக்சுவலா
ஒன்ஸ் த கான்ட்ராக்ட் இஸ் சைன்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் வந்து அப்படி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் பார்ப்போமே தவிர அடுத்த லெவல்ல வந்து காஸ்டிங்கையும் உங்களோட எக்ஸிபியூஷனையும் கம்பேரே பண்ண மாட்டோம் சார். அதே மாதிரி ஒரே ஒரு 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 அடிஷனல் வெர்டிக்கல் வந்து ஆட் பண்ணோம், கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு வெர்டிக்கல் ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு என்ன நான் கொடுக்குறேன், நீங்க ப்ராடக்ட் முடிச்சோன்னா நீங்க யாரையும் அடுத்து தேட தேவையில்லை, என்ன ஒரு ப்ராப்ளம்னால என்னவே கால் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரிப்பீட்டடா லாகின் ஆகிற கிளைண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டீட்டெயில் ஸ்டடி பண்ணி ரீஇன்ஜினியரிங் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்லிஸ்டா புதுசா குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபேக்டர்ல ஆட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் அடுத்த சைட்ல வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷன் மெஷர்ஸ் இருக்கணும் அப்படிங்க நாங்கள் ஸ்டடி பண்ணிடுவோம். ஸோ ரெண்டு விதம், ஒன்று என்னோட சைட்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, அதர் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் ஒரு ஹேசல் ஃப்ரீ ஜாபா இருக்கும். அவங்க ஜஸ்ட் எங்களை கால் பண்ணி சொல்லிட்டா போதும், we will take care of the complaint. Yes sir, thank you sir. Yes sir. Thank you சார். அடுத்தது வந்து சார், நம்ம வந்து லைஃப்ல நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், படிக்க போறப்போ வந்து ஒருத்தரை பத்தி ஒரு பெரிய ஆர்டிகல் இருக்கும், ஒரு விவசாய குடும்பத்தில் சேர்ந்த பையன் வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரப்போறப்போ பார்த்தே பரவாயில்ல, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த பையன் வந்து பெரிய பிசினஸ் ஆயிட்டாராமே, சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டாக்க ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வரும். இது வந்து நியூஸா மட்டும் தான் நமக்கு இருக்கும், நமக்கு ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆகிக்க முடியாது. ஆனா நம்ம லைஃப்ல சில பேரோட டிராவல் பண்ணி வந்திருப்போம். நம்ம பக்கத்துல உட்கார்ந்த பையனா இருப்பான், இல்ல நம்ம பக்கத்து தெரு பையனா இருப்பான், இல்லைன்னா யாரையாவது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இல்ல ரிலேட்டிவ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு 2 அல்லது 3 பேரை பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட என்ன இன்ஸ்பிரேஷன் நீங்க உங்களுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். சார், இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய பேர்ட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். பட் என்னோட க்ளோஸ் சர்க்கிள்னு சொல்லி நான் ஷேர் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட பிரதர் தான். ஸோ ஒன்ஸ் அவன் ஃபீல்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் பேஸ் என்ன இருக்குன்னா, ஹீ இஸ் ஆல்சோ அ ஃப்ரெஷரர் அப்படிங்கிற மைண்ட் தான் வந்து என்னோட இதுலேயே இருந்துச்சு. பட் வென் வி டுக் லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட், ஒரு பெரிய பில்டிங், ஒரு 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 2007-8 எடுக்கும்போது வெரி ஃபியூ ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் தான் அந்த மாதிரி ஸ்கேலில் வரும். அதை நான் சொல்லுவேன், டிசைன் மட்டும் பண்ணிடலாம்டா, வேணாம் கான்ட்ராக்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஸோ அந்த நேரம் அவனோட கட் பார்த்தீங்கன்னா, ஒய் கான்ட் வி டேக் சச் ப்ராஜெக்ட், நமக்கு வந்து டீம் இருக்கு, எஃபர்ட்ஸ் இருக்கு, நம்ம வந்து அது மாதிரி எடுத்து பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வர்ற ப்ராஜெக்ட் வந்து அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸாக வரும்னு சொல்லி சொன்னான். ஸோ இன்னைக்கு வரையும் ஒரு மைண்ட் பிரேக்கிங் செஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட பிரதருக்கு தான் வரும். ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும், அவன் தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். பட் நிறைய இடத்துல அவனோடது ப்ராக்டிக்கலாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு போல்டாக ஒரு டெசிஷன்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து. ஸோ இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சன். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட் மிஸ்டர் வெங்கடேஷ் ஃப்ரம் ஜெயஜோதி அண்ட் கோ ஸ்பின்னிங் மில்ஸ். அவர் வந்து எங்களோட பிக்கஸ்ட் இன்ஸ்பயர். ஐ எம் பிக் ஃபாலோவர் ஆஃப் ஹிம். ஏன்னா 2004 ஐ திங்க் வி வென்ட் டு ஜெயஜோதி மில்ஸ் ஃபார் ஸ்மால் என்ட்ரி கேட் ப்ராஜெக்ட். ஸோ அந்த சின்ன இதுதான் டிசைன் பண்ணிக்காக தான் போனோம். பட் அவங்க சைடில் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5000+ எம்ப்ளாயிஸை வந்து எப்படி ஒரு சிங்கிள் ஹேண்டாக வந்து அவர் மானிட்டர் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக வரணுங்கிற பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரை பற்றி தான், அவர்கிட்ட இருந்து தான் வந்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் எப்போ போய் கேட்டாலுமே வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக ஷேர் பண்ணுவார். ஹி டீச்சர்ஸ் அஸ் அ லாட். தென் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் தாட் இருக்கும் அவங்களோட ப்ராசஸில் எப்பயுமே. தென் மிஸ்டர் சிவகுமார், ப்ரொப்ரைட்டர் ஆஃப் லோட்டஸ் பென்சாயின். ஸ்கூல் டேஸ்லலாம் அவன்கிட்ட நான் ரொம்ப பேசினது கிடையாது, பழகினது கிடையாது, ஜஸ்ட் அஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் அவ்வளோதான். பட் ஆஃப்டர் மை காலேஜ் டேஸ், டியூரிங் த காலேஜ் டேஸ் இன்னும் க்ளோஸ் ஆனோம். ஸோ அவரோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹேபிட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருக்கு என்ன டெசிஷன் எடுத்தாலும் டக்குன்னு எடுத்துருவாரு, அந்த ஷார்ட் டைம்ல டெசிஷன் எடுத்துருவாரு. லீடர்ஷிப்ல ஒரு பெரிய குவாலிட்டி அதை நான் பார்க்குறேன். என்னன்னா, எய்தர் இட் கேன் வின் ஆர் இட் கேன் ஆல்சோ லூஸ், பட் யூ ஷுட் ட்ரை ஃபார் தட். அது ட்ரை பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து அது சக்ஸஸ் கொடுக்குதா என்னங்கிறது தெரியும். ஸோ அந்த டெசிஷன் எடுத்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும், வித்தின் ஃபியூ டேஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும். ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நான் அவன்கிட்ட தான் எடுத்துருக்கேன் ஆக்சுவலா. ஸோ என்ன பண்ணாலும் நம்மளும் அது மாதிரி தான், வி ஷுட் திங்க் பிகர் அண்ட் ஹாவ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்
பார்த்துருக்கோம். பட் சக்ஸஸ் இஸ் மோர் தேன் தட் வாட் வி ஹவ் ஃபெயில்டு. The next என்னோட கசன் மிஸ்டர் பொன்முருகன் சொல்லி இஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மைல்மார்க் குரூப் அட் கோயம்புத்தூர். ஸோ 4 மேனேஜிங் டைரக்டர்ஸில் அவனும் ஒருத்தன். ஸோ அவன்கிட்ட பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங். ஸோ அவனோட நெட்ஒர்க்கிங் ஸ்டைலே பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்கும். எங்கே போனாலும் அதில் ஹையஸ்ட் அத்தாரிட்டி பர்சன் கூட வந்து ஒரு நல்ல நெட்ஒர்க்கிங் வச்சுருப்பான். இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஹி யூஸ் டு ட்ராவல் அ லாட். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸும் அவனோட இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அவனை வச்சு நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் நான். சார் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்ல நாங்க ஒரு 9 மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம் சார். இந்த 9 மெட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 அப்படின்றத நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க சார். எந்த ஃபர்ஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட், அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஷேர் பண்ணுங்க சார். Fine, sir. Money approach. Sir, obviously, family comes the first thing, sir, because the moral support for every எங்களோட இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையுமே எங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனதே எங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட்னால தான். தென் நெக்ஸ்ட் திங் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோட எம்ப்ளாயீஸ். ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து not a company, so I said that this is the family again. So obviously my second family, கண்டிப்பா என்னோட எம்ப்ளாயீஸோட ஸ்ட்ரென்த் தான் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்றேன். The next thing I see is the culture. ஸோ ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வென் த ஆர்கனைசேஷன் இஸ் குட், இட்ஸ் பீன் டிஃபைன்ட் பை இட்ஸ் கல்ச்சர் அண்ட் இஸ் பை தி எம்ப்ளாயி அண்ட் வித் தி மெம்பர்ஸ் ஹூ ரன் த கம்பெனி. ஸோ இது மூணும் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே வரப்போற ப்ராடக்ட்ஸோட அவுட்புட் வந்து ஹார்ட்ஃபுல்லி கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அவுட்கமா இருக்கும். தென் கம்ஸ் தி நெட்வொர்க் அண்ட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அப்ரோச் அண்ட் மணி அண்ட் எவ்ரிதிங். This is my prioritization. யூசுவலா பிசினஸ்மேன் இல்ல ஆண்டர்பிரனர் இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்கணும்னு விரும்புறேன்னா, ஒரு பிசினஸ்மேனா இல்ல ஆண்டர்பிரனரா என்ன மிஸ்டேக் ஒரு பர்சன் பண்ணிடவே கூடாது, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஷேர் பண்ணுங்க சார். சார் சார் ஆக்சுவலா என்னை பொறுத்த வரையும் 2 விஷயம் ஐ எம் டோட்டலி ஸ்ட்ராங் இன் தட். ஸோ எங்க எப்ப போய் யாரை மீட் பண்ணாலும் தெர் இஸ் ஆல்வேஸ் அ டேக் அவே மெசேஜ் ஃப்ரம் தட். ஒரு சின்ன பர்சனை மீட் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய பர்சனை மீட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு மூவி வாட்ச் பண்ணாலும் சரி, கண்டிப்பான முறையில அந்த இடத்துல நமக்கான ஒரு டேக் அவே மெசேஜ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நான் பார்ப்பேன் சார். எல்லா இடத்துலயுமே இருக்காது, கண்டிப்பா இருக்கு. ஸோ நம்ம பிசினஸ்க்கு ஏதாவது ஒரு இடத்துல தேவையான ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கோ நம்ம பிசினஸ்க்கோ கண்டிப்பான ஒரு விஷயம் இருக்கும். அந்த நல்ல விஷயத்த நம்ம கண்டிப்பா எடுக்கணும் சார். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ சி. செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, as I said earlier, leaders should never stop doing things. ஸோ ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு ஒரு கார்பெட்டே விரிக்கிறோம், அந்த கார்பெட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது, பட் இந்த கார்பெட்ல ஃபர்ஸ்ட் போற பர்சன் வந்து அந்த லீடரா தான் இருக்கணும். ஸோ தேர் மே பி ஈவன் அ பிக் வேலி பிஹைண்ட் தட் கார்பெட். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போற பர்சன் நம்மளா இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து நம்மள பின்னாடி ஃபாலோ பண்ணி வருவாங்க. நோ மேட்டர் இஃப் வி ஃபெயில் தேர். அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா நமக்கான ஃபெயிலியர்ல இருந்து நிறைய ஸ்டடிஸ் இருக்கும். அதை எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா வர்றது எல்லாமே அடுத்த சக்சஸ் மட்டும்தான் இருக்கும். சார், இந்த கரண்ட் சினாரியோல இப்போ டயர் 3 டயர் 4 சிட்டிஸ்ல இருந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இன்னைக்கு வந்துட்டே இருக்காங்க சார். அவங்களுக்கு உங்களோட டிப்ஸ் என்னங்க சார்? ஆண்டர்பிரினர் அப்படி சொன்னாவே வந்து ஒரு சாமிங்கா ஒரு எனர்ஜி வந்து உள்ள வரும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பழைய ஜென்ரேஷன்ஸ்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷனாவே இருக்காது. பட் இன்னைக்கு நான் கம் அக்ராஸ் பண்ற நிறைய பேரே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர், ஐ வாண்ட் டு டூ மோர் அண்ட் மோர் இன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங்கோட தான் வர்றாங்க. ஸோ இது ஆக்சுவலா வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். யங் ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஸோ மணி பேக்ரவுண்ட் தேவையில்லை, ஸ்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் வில் இருந்தால் போதும், ஸ்கில் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஜாயின் தம். ஸோ வென் தெர் இஸ் குட் கல்ச்சர் வித் இன் தெம் அண்ட் அ லாங் விஷன்,
ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு அப்படின்னாவே இன்னைக்கு இல்லைனாலும் ஈவன் in a year or a couple of years they will definitely achieve their goal. So entrepreneurs with good vision should never stop, and particularly this younger generation which is coming up, they should never stop again, and they should learn a lot and use this opportunity to become a good entrepreneur. சார், இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து 6 ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் உடைய போட்டோஸ் நாங்க கொடுத்துருக்கோம் சார். இதுல யாராவது 3 ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. அவங்கள்ட்ட என்ன லேர்னிங் இருக்கு அப்படின்றத ஆஸ் அ பிசினஸ் லீடரா நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சார். Sir, obviously the first thing will be Steve Jobs, because என்னோட பேஷனே யூனிக்னஸ் தான். ஸோ அவரோட இதுலும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஸோ உலகமே பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லேப்டாப் ஸ்லிமஸ்ட் லேப்டாப் கான்செப்ட் கொண்டு வந்ததும், மொபைல் ஃபோன்ஸில் ஸ்லிமஸ்ட் கான்செப்ட் கொண்டு வந்ததும் இன்னைக்கு வரையும் ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரோட போர்ட்டில் இருக்கு. The next one is that our honorable Prime Minister Narendra Modi is there. So எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸும் நான் ரொம்ப ஆக்சுவலா இந்த மாதிரி சோசியல் நியூஸ் அண்ட் மீடியா எல்லாம் பார்க்க மாட்டேன். பட் இவரோட ரீசெண்டா அப்சர்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ வித்தின் தி கண்ட்ரி அப்படிங்கிறத தாண்டி வந்து அவுட் சைட் த கண்ட்ரி நம்ம இந்தியாவோட நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா இட் டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அது எதனால அப்படி பண்றாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஹார்டர் டைம்ஸ் அதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இந்தியாவுக்கு வந்து. ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் மெசேஜா அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். தென் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ அவரோட க்ரோத்துக்கு வந்து வி கேன் நெவர் சே எனி வேர்ட்ஸ். பட் அவ்வளோ வளர்ந்தாலும் இன்னைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து டைரக்டர் ஷார்ட் ஓவர்னு சொல்ற வரையும் ஸ்பாட்டை விட்டு நகல மாட்டாருன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் நிறைய. ஸோ அவரோட இது வந்து அந்த சிம்பிளிசிட்டியும் அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் தி ஜாப் எந்த அளவுக்கு ஒரு அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கிறது வந்து ஐ ரியலி அட்மைர் ஹிம். எஸ் சார், தேங்க்யூ சார். சார், யூஸ்வலா இந்த மாதிரி யாருக்கும் நீங்க இன்டர்வியூ கொடுக்க மாட்டீங்க, அது நல்லா தெரியும். ஏன்னா நிறைய டைம் இதை பத்தி பேசிக்க போறப்பலாம் இல்லைங்க சார் அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த இனிஷியேட்டிவ் நாங்க சொல்ல போறப்போ சார் நம்ம சொல்ற விஷயம் நீங்க எடுத்துக்கிட்ட லேர்னிங், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது ஒருத்தரோட லைஃபை இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா அதுவே எங்களுக்கு போதுமானதா இருக்கும். நாங்க சொல்ல போறப்போ அதுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட யோசிக்காம உடனே சார் ஓகே பண்ணிடலாம். ரெண்டாவது பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்றதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச். உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கு, கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்கு. ஸோ அது எந்த இடமும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பயமா இருந்துச்சு. பட் ஸ்டில் நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நான் முதல்ல சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தரோட லைஃப்ல ஒரு சின்ன இம்பாக்டை கொடுத்து அப்படின்னா நாங்கள் நினைச்ச விஷயம் அந்த பர்பஸ் சால்வேர் நாங்கள் பார்க்குறோம். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.